வியூவர்ஸ், நான் உங்களுடைய எஸ்ஆர் ட்ரேடர்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து ட்ரேடிங் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்த்துட்ருக்கோங்க. இப்போ லைவ் ட்ரேட்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ டெலகிராம் சேனல் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி வீடியோக்குள்ளே போயிடலாம். தினமும் ட்ரேடிங் சார்ட்டை பார்த்துட்டு நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கா? யாராவது நம்மளுக்கு பையும் செல்லும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே நினைக்கிறவங்களாம் நீங்கள், உங்களுக்கான வீடியோ தாங்க இது. உங்களுக்கு யாருமே நீங்கள் சொல்லாமல் நீங்களே பை அண்ட் செல்ல உங்களுடைய சார்ட்டை வச்சு எடுக்கலாம். உங்கள் சார்ட்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்கும். இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு MACD ஸ்ட்ராட்டஜின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வரும். இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சார்ட்டில் இந்த MACD ஸ்ட்ராட்டஜி பின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. டிஃபால்ட்டாக அதுவே கொடுக்கும் செல் சிக்னலை, பை சிக்னலும் கொடுக்கும். ஸோ இந்த பை அண்ட் செல் சிக்னலுக்கு நீங்கள் மினிமம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாவது யூஸ் பண்ணணும். இதை விட கம்மியான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்குங்க. மினிமம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். இது ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை ஆர் லோவை மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சிக்னல்ஸை இந்த ஒரே நாளில் கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.